இதை கொஞ்சமாவது குடி. எனக்கு வேணாயா. அட ஜூஸ் தானே, ஆரஞ்சு ஜூஸ் தான், குடி. ரொம்ப இருக்கு, குடி. என்னையா என்னாச்சு? என்ன பண்ணாங்க அவனை? என்ன பேசுற நீ? யாரை பத்தி கேக்குற? அதான்யா உன் அருமை மாப்பிள்ள அவனதான். என்ன பண்ணாங்க? எந்த ஜெயில போட்டாங்க? உன்னதாயா என்ன எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? வேலூர்லயா இல்ல புழல்லையா? எங்க உன் மாப்பிள்ள கம்பி எண்ணிட்டு இருக்கான்? தரித்திரம் பிடிச்சவன். அவனுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா பொம்பளை அடிச்சிருப்பா. அதுவும் அவனால முடியலன்னு ஆள் வச்சு அடிக்கிறான். அவனை எல்லாம் உள்ள வச்சு நல்லா முட்டிக்கு முட்டி தட்டணும். ஐயா முதுகலம் எல்லாம் உடைச்சு விடணும். யோ என்ன நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், நீ என்னமோ குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க. நல்லா பேசுவாரே, அவர் எங்க உள்ள வச்சாரு? அதுக்குள்ளதான் குற்றவாளி போலீஸ்ல போய் சரண்டர் ஆயிட்டாரு. என்னடி சொல்ற? ஆமா ஆமா, உன் வீட்டுக்காரரு, அதான் என்னோட அருமை அப்பா, போலீஸ் ஸ்டேஷன்ல போய் நான் தான் அடிச்சேன், சிவஞானத்து மேல தப்பே இல்லைன்னு சொல்லிட்டு வந்திருக்காரு. யோ இவ சொல்றது நிஜமா? பாருடி, மாப்பிள்ளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவர் அப்படிப்பட்ட ஆளே கிடையாது. ஐயோ உனக்கு எவ்வளவு ஏத்த இருந்தா என்ன அடிச்சு போட்டவனுக்கு வக்காலத்து வாங்குவேன். பாரு, நான் சொல்றத கொஞ்சம் கேள. என்னையா கேக்குறது? தைரியம் இல்லாத ஒரு பொட்ட பையன் நடு ரோட்ல என்ன ஆடு வச்சு அடிச்சிருக்கான். அவன் பேர்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நீ போய் அதெல்லாம் இல்லன்னு சொல்லி அவனை காப்பாத்தி விட்டுட்டு வந்திருக்கியா? ஏயா நீ எல்லாம் உருப்படுவியாயா? உனக்கெல்லாம் நல்ல கதி வருமா? பாரு, அவர் எதுக்கு உன்னை ஆளை வச்சு அடிக்கணும்? கொஞ்சம் யோசிச்சு பாரு. வேண்டாயா வேண்டாம். வேற யாரையா என்ன ஆளை வச்சு அடிக்க முடியும்? எனக்கு என்ன ஊர் முழுக்க எதிரிங்களா இருக்காங்க? என்ன அடிக்கிறதுக்கு அந்த ஆள் தான் ஆளை வச்சு பிளான் பண்ணி தீர்த்து கட்டுறதுக்கு சொல்லியிருக்கான். பாரு, மாப்பிள்ளை அப்படிப்பட்ட ஆள்லாம் கிடையாது. அவன் ஆம்பளே இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்னடா மாப்பிள்ள மாப்பிள்ளன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க. ஏயா உனக்கு என்ன நெஞ்செழுத்தம் இருந்திருந்தா என்ன அடிச்சவனை போய் காப்பாத்தி விட்டுருப்ப. ஏயா என்ன அவன் குடிக்கிறதுக்கு காசு கொடுத்தானா? உனக்குதான் 100 ரூபாய் யாராச்சும் காமிச்சா போதுமே ஈன்னு பல்ல எழுச்சிக்கிட்டு ஓடி போயிடுவியே. பாவி பாவி, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 குழந்தைங்களை பெத்ததுதான் மிச்சம். வேற என்னையா உன்னால எனக்கு சந்தோஷம் கிடைச்சது? மா விடுமா, டென்ஷன் ஆகாத. இப்பதான் உன் உடம்பு சரியாயிட்டு வருது. எங்கடி எங்க சரியாயிட்டு வருது? தா இந்த மனுஷங்கிட்ட கத்தி கத்தியே நான் ஒரேடியா போய் சேர்ந்துருவோம் போல இருக்க. பாரு, இப்படி எல்லாம் பேசுற உனக்கு நியாயமா என்ன பேச சொல்ற? யோ அவன் பொண்டாட்டி மேல யாராச்சும் கைய வச்சா மீசு துடிக்கும்யா. ஏயா நான் தெரியாம தான் கேக்குறேன், நீ என்ன மீசைய வளர்த்து விட்டுருக்கியா இல்ல ஒட்ட வச்சிருக்கியா? பாருடி, கண்டிப்பா சொல்றேன், நம்ம சிவன்யானா அந்த வேலையை செஞ்சிருக்க மாட்டாரு. இந்த மாதிரி வாயை மூடு, அப்புறம் வாயில ஏதாவது எனக்கு கெட்ட கெட்ட வார்த்தை வந்துடும் சொல்லிட்டேன். அந்த ஆள் தான் அடிச்சான்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். சரி அவன் அடிக்கலன்னா நீ ஆளை வச்சு அடிச்சிருக்கியா? அப்ப ஸ்டேஷன்ல போய் நீ சொன்னதெல்லாம் உண்மையா? சொல்லியா? உன்னதான் கேக்குறேன். என்ன நீ அவ்வளவு பெரிய அப்பா டக்கரா? என்ன அடிக்கிற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா? சரிதான், அப்ப நீ பொய் சொல்லலையா, உண்மையத்தான் சொல்லியிருக்க.
ஏயா கட்டின பொண்டாட்டிய போட்டு தள்ளுறதுக்கு ஆளை ஏவி விட்டுருக்கியா? இத பாருங்கடி, நீங்க 2 பேரும் ஜாக்கிரதையா இருந்துக்கங்க. உன் அப்பா என்ன அடிச்சு போடுறதுக்கு ஆள் அனுப்புற மாதிரி வேற எவனையாவது அனுப்பி உங்க 2 பேரையும் ஏதாவது பண்ணிட போறான் இந்த படுபாவி. ஏய், நான் கடைக்கு பேசிடு, இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுறியா? என்ன சத்தம் ஓவரா இருக்கு? என்ன அடிப்பியா? அடிப்பியா? அடியா பாக்கலாம். நீயா நானு பாத்துடலாமா? ஏண்டி இப்படி ஆடுற? யார் ஆடுறா? நான் ஆடுறேன். அந்த தாந்தோணி கழுதையும் அவ புருஷனும் சேர்ந்து ஆளை வச்சு என்ன அடிச்சு தோச்சு ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து போட்டிருக்காங்க. நீ என்னடானா அந்த மனுஷனுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வந்திருக்கியா? இத பாரு, அவ்வளவுதான், என் வாயில ஏதாவது வந்துடும் சொல்லிவிட்டேன். அம்மா, மாப்பிள்ளை நேர்மையான ஆளுமா, நல்ல மனுஷம்மா. முதுகலை எல்லாம் குத்த தெரியாது அவருக்கு. முதுகுல எல்லாம் குத்த மாட்டாரு. ஆனா எனக்கு ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சு போச்சு. இவ்வளவு நேரம் அந்த சிவஞானம் தான் என்ன ஆளை வச்சு அடிச்சாருன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்ப புரிஞ்சு போச்சு. இப்ப புரிஞ்சு போச்சு. போயா வெளியில, போயா வெளியில. போங்கறல்ல, போறியால கழுத்தை பிடிச்சு வெளியில தள்ளட்டுமா? போயா வெளியே. என்னம்மா போயா வெளியில போ. மா, இது என்ன ஹாஸ்பிடல்ல மீன் மார்க்கெட்டா? வார்ட் ஃபுல்லா பேஷண்ட் இருக்காங்கம்மா. ஒண்ணு அமைதியா இருங்க, இல்லாட்டி காலி பண்ணிட்டு போங்க. கடவுளே, உனக்கு கொஞ்சமா போயா. என்ன பேசுற? சொல்றேன்ல, என்னடி இது? போயா. வைத்தியம் தாடி பிடிச்சு. போயா வெளியே. டென்ஷன் ஆகாதம்மா, நாங்க இருக்கோமா உங்களுக்கு. உங்க 2 பேருக்காகத்தான் என் உடம்புல இன்னும் உசுறு வச்சுக்கிட்டு இருக்கேன். கவலைப்படாதீங்கம்மா. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கு? ஏதோ போலீஸ் கேஸ் பிரச்சனைன்னு கேள்விப்பட்டேன். அது ஒரு சின்ன ப்ராப்ளம், அது அப்பவே சரியாயிடுச்சு. நான் உங்களை பார்க்க வரலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். மேனேஜர் வந்தாரு, அதனால அவரை அனுப்பிட்டு உங்களை பார்க்க வரலாம்னு இருந்தேன். மேனேஜர் வந்திருக்காரு? ஆமாண்ணே, கோவிலுக்குள்ள இருக்காரு. வாங்க போலாம். வாங்க போலாம். வாங்க வாங்க. சிவஞானம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்பதான் வேரியர் ரவி சொல்லிட்டு இருந்தாரு, ஏதோ போலீஸ் பிரச்சனை அது இதுன்னு. அது ஒண்ணும் இல்ல சார், அது ஒரு சின்ன பிரச்சனை, சால்வ் ஆயிடுச்சு. உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நான் இந்த ஊருக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன், உங்க மேல ஒரு குறைன்னு வந்தது கிடையாது. எல்லாம் உங்களை மாதிரி நல்ல மனுஷங்களோட நல்ல எண்ணங்கள் தான். நீங்க உங்க பேங்க் மூலமா எவ்வளவு லோன் கொடுத்திருக்கீங்க? எங்க நெசவாளர்களுக்கும் நிறைய லோன் கொடுத்திருக்கீங்க சார். சார், உங்களை மாதிரி பெரிய மனுஷன் கேரண்டி போட்டா யாருக்கு வேணா லோன் கொடுக்கலாம் சார். இருந்தாலும் அதுக்கு ஒரு நல்ல மனசும் நல்ல சிந்தனையும் வேணுமே. எனக்கு எதை தம்பி? அப்புறம் உங்ககிட்ட இன்னொரு விஷயம் பேசணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். எங்க பேங்க் ஹெட் எல்லாருக்கும் சென்னையில மீட்டிங் நடந்தது. எங்க சேர்மன் எல்லா மேனேஜர்ஸையும் கூப்பிட்டு ஒரு ஸ்பீச் கொடுத்தாரு. யார் ரொம்ப நல்ல டிரான்சாக்ஷன் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பெரிய லோன் கொடுக்க சொன்னாரு. காஞ்சிபுரத்தை பொறுத்த வரைக்கும் அந்த லிஸ்ட்ல உங்க பேர் தான் சார் ஃபர்ஸ்ட். நீங்க எவ்வளவு வேணாலும் வாங்கிக்கலாம், நோ இன்ட்ரெஸ்ட் தான் சார். ரொம்ப நன்றி. எனக்கு எப்போ தேவைப்பட்டாலும் நான் வந்து உங்களை பார்க்கறேன். நல்லது சார். நீங்க கோவிலுக்கு கிளம்பிட்டு இருக்கீங்க, நம்ம இன்னொரு நாள் கண்டிப்பா வாங்க சார். வரோம் சார். வாங்க. வரேங்க. சார், அண்ணன் தம்பிங்கன்னா ராமலட்சுமணன் மாதிரி ஒத்துமையா இருக்கிறாங்க. இவங்க தான் சார் அண்ணன் தம்பிங்க.
என்ன சார் வேற என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, இந்த சிவஞான தம்பி சண்முகத்துக்கு என் பொண்ணு பானுமதியை சம்மந்தம் பேசலான்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். சார் அருமையான யோசனை சார். நீங்க சிவஞான வீட்டுல சம்பந்தம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டா இருக்கும் சார். அந்த பையன் ரொம்ப நல்ல பையன். நான் நம்ம பொண்ணையும் பார்த்துருக்கிறேன். பானுமதி நல்ல குணவதி. அவளுக்கு ஏத்த ஜோடி இந்த பையன் தான் சார். விட்டுறாதீங்க சார், முடிச்சிருங்க. ஏகாம்பரநாதர் கோயில் சன்னதியில பேச்ச ஆரம்பிச்சிருக்கோம். இது ரொம்ப நல்லா அழகா பேசி முடிக்கணும். பானுமதி லைஃப் இனி ரொம்ப நல்லா இருக்கும் சார். என்னடி ஒரே ஜாலியா இருக்க போல இருக்கு? எனக்கு என்னடி, நான் பட்டர்ஃப்ளை மாதிரி லைஃபை ஹாப்பியா என்ஜாய் பண்றேன். ஆமா, எவ்வளவு நாளைக்கு? எல்லாம் உனக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும் தானே? ஏய், கல்யாணம் ஆனா மட்டும் என்ன, நான் இப்படித்தான் இருப்பேன். என்னை எப்பவும் மாத்திக்க மாட்டேன். வேணும்னா வரவ மாத்திக்கிட்டோம். பார்க்கலாம் பார்க்கலாம். ஏய், பார்த்து போடி. நான் இப்படிதான் டிரைவ் பண்ணுவேன். ஐயோ, ஒண்ணும் ஆகலங்க. அத நான் சொல்லணுங்க. ஏங்க போதலன்னு சொல்றேனேங்க. இங்க பாருங்க, இங்க ஒரு ஸ்கிராட்ச் இருக்கே. ஏய், என்னடி? ஏய், சும்மா இரு. ஏங்க, நீங்க உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? நீங்க பாட்டுக்கு சரன் வரீங்க. என்னையா கேக்குறீங்க? பின்ன உங்களை சுத்தி என்ன 100 பேரா இருக்காங்க. உங்களை தான் கேக்குறேன். அது ஒண்ணும் இல்லைங்க. எனக்கு ஒரு அர்ஜென்ட் கால் வந்தது. இங்க பாருங்க, உங்களுக்கு அர்ஜென்ட் கால் வந்ததா, ஆர்டினரி கால் வந்ததா, ஐஎஸ்சி கால் வந்ததா, அத பத்தி எல்லாம் எனக்கு கவலை இல்ல. ரோட்ல வண்டியில போகும்போது டிராஃபிக் ரூல்ஸ ஃபாலோ பண்ணுங்க. இது ஒண்ணும் உங்க தாத்தா போட்ட ரோட் இல்ல. இல்லங்க, அது நம்ம நாட்டுல தாங்க நிமிஷத்துக்கு ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது. ஏன்னா யாருமே ரோட் ரூல்ஸ ஃபாலோ பண்றதே இல்ல. ரைட் இண்டிகேட்டர் போட்டு லெஃப்ட்ல திரும்புறது, காட்டுத்தனமா ஹார்ன் அடிக்கிறது, நைட்ல லைட் போடாம வண்டி ஓட்டுறது, போன்ல கடல போட்டுக்கிட்டே கார் ஓட்டுறது, பொண்ணுங்க வண்டி ஓட்டினா வேணும்னே கட் அடிச்சு ஓவர் டேக் பண்றது. இருங்க மெதுவா மூச்சு விட்டு பேசுங்க. ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கோங்க. என்ன கிண்டல் பண்றீங்களா? ஐயோ, கிண்டல்லாம் பண்ணலங்க. உங்க பொறுப்பை பார்த்ததும் எனக்கு பேச்சு வரல. இது என்ன தெரியுமா? லைசென்ஸ், ஆர்சி புக், இன்சூரன்ஸ் பேப்பர்ஸ், பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட சர்டிபிகேட் எல்லாமே இருக்குங்க. ஏங்க, இதெல்லாம் அதுக்கு என்கிட்ட காட்டிட்டு இருக்கீங்க? நான் என்ன டிராஃபிக் கான்ஸ்டபிளா? இங்க பாருங்க, ஓரா பேசாதீங்க. நான் எவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருக்கேன்னு சொல்றேன். இனிமேலாவது இந்த மாதிரி கண்ட இடத்துல கண்டபடி வண்டி ஓட்டாம நிதானமா பொறுப்பா வண்டி ஓட்டுங்க. சரி, நீங்க பொறுப்பின் சிகரமா இருக்கீங்க, ஓகே. ஆனா ஏங்க நோ என்ட்ரில வந்தீங்க? நோ என்ட்ரியா? என்ன சொல்றீங்க? இங்க இல்ல, அந்த பக்கம் போடு பாருங்க. என்னங்க, நீங்க டிரைவிங் கத்துக்கிட்ட ஸ்கூல்ல அத நோ என்ட்ரி தானே கத்து கொடுத்தாங்க உங்களுக்கு? நான் ஒன்னும் டிரைவிங் ஸ்கூல்ல எல்லாம் போய் கத்துக்கல, நானே கத்துக்கிட்டேன். அது பார்த்தாலே தெரியுது. என்னங்க, என்ன தெரியுது? ஏங்க, நோ என்ட்ரி போட அங்க வச்சா எப்படிங்க தெரியும்? திருப்புற இடத்துல நீங்களே வச்சிருக்கணும், கொஞ்சம் தள்ளி. அந்த பெயிண்ட் கலர் வேற சுத்தமா சரியில்லைங்க. ஆமா, இங்க என்ன பெரிய டிராபிக் இருக்கிற ஏரியான்னு இங்க நோ என்ட்ரி பண்ணி ஒன் வே எல்லாம் பண்ணிருக்காங்க. எனக்கு இது ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. இது ஸ்கூல் ஜோனுங்க. ஸ்கூல் முடியற வரைக்கும் அந்த போர்டு அங்க தான் வச்சிருப்பாங்க. ஏங்க, இதெல்லாம் நல்லா தானே பேசுறீங்க. அப்புறம் ஏங்க குட்டி ஸ்ட்ரீட்ல இப்படி ஓவர் ஸ்பீட்ல வரீங்க? என்னது? நான் ஓவர் ஸ்பீட்ல வந்தேன்? ஆமா. ஏங்க, 30 கிலோமீட்டர்ல வந்தது ஓவர் ஸ்பீடா உங்களுக்கு? ஹலோ, நீங்க ஓவர் ஸ்பீட்ல தான் வந்தீங்க. ஏதோ நான் கார் பிரேக் போட்டதுனால தப்பிச்சீங்க. இல்லனா என்ன ஆயிருக்கும்? நல்லா இருந்திருக்கும். சரிங்க, நீங்க சரியா தான் வந்தீங்க, தப்பு என் மேலதான். இனிமேலாவது இந்த நோ என்ட்ரி போர்டெல்லாம் பார்த்து வண்டி ஓட்டுங்க. கொஞ்சம் வழி விடுங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும், நீங்க கிளம்புங்க.
பாவுண்டி பொறுமையான மனுஷன். நீ பண்ண வேலைக்கு ஏய் நான் என்னடி தப்பு பண்ணேன்? என்னடி காமெடி பண்ற? நோ என்ட்ரில வந்துட்டு இந்த மாதிரி பேசுற? அந்த ஆள் நினைச்சிருந்தா லெஃப்ட் ரைட் வாங்கியிருப்பாரு. ஏதோ நல்ல மனுஷன்றனால பேசாம போறாரு. ஓஹோ, அப்போ என் மேலதான் தப்புங்கற. நீ நடந்தே வா. ஏய் சாரி டி. தப்பு அவர் மேலதான். ஏறு வண்டியில. சாரி டி. நீங்க மொத்தம் எத்தனை அண்ணன் தம்பிங்க? அண்ணன் தம்பிங்க நாங்க 4 பேரு, 2 பொண்ணுங்க, மொத்தம் 6 பேரு. மூத்தவன் நான், சிவஞானம். அடுத்தது சண்முகம், அவர் உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் ஒரு பொண்ணு, அவர் சாந்தி. வைரவன் ஒருத்தருக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ராஜேந்திரன். வணக்கம் சார். ராஜேந்திரனுக்கு அடுத்தது சரவணன். வணக்கம். வணக்கம்ப்பா. உங்களை நான் அடிக்கடி இந்த காந்தி வீதி மீட்டிங்ல பார்த்த ஞாபகம். பாத்திருப்பீங்க. அங்கதான் புரட்சி அது இதுன்னு சுத்திட்டே இருக்கும். இவ என் கடைசி தங்கச்சி. இவளோட பேரு உமா. காஃபி எடுத்துக்கங்க சார். இது என் மனைவி. தெரியும், வரும்போது இவங்க தானே வரவேத்தாங்க. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. ஏய் அம்மா இங்க. இதோ கூட்டிட்டு வரேனா? சரி, என்ன சார் நீங்க சொல்லிருந்தீங்கன்னா நானே பேங்க்குக்கு வந்திருப்பேனே. ஏதாவது டிரான்சாக்ஷன் விஷயமாவா? கண்டிப்பா டிரான்சாக்ஷன் விஷயமா தான். ஆனா கேஷ் இல்ல. கேஷ் இல்லையா? புரியலையே சார். பொண்ணு டிரான்சாக்ஷன் சொல்ல வந்தேன். பொண்ணு என்ன புரியலையா? ஒண்ணு இல்ல, என் பொண்ணு பானுமதிக்கு உங்க தம்பி சண்முகத்தை கேட்கலான்னு வந்தேன். என் பொண்ணு பானுமதிக்கு உங்க தம்பி சண்முகத்தை கேட்கலான்னு வந்தேன். ஏன் சார், காலையில கூட கோயில பார்த்தோம், ஒண்ணுமே சொல்லவே இல்லையே. இல்ல, உங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த சம்பந்தம் பேசலாம்னு எனக்கு தோணுச்சு. வாமா. என்னப்பா? வணக்கம்மா. வணக்கம். உட்காருங்க. நீங்க உட்காருங்கம்மா. உட்காருங்க. உட்காருமா. அம்மா, நம்ம சண்முகத்தை அவர் பொண்ணு பானுமதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு சம்மந்தம் பேச வந்திருக்காருமா. ரொம்ப சந்தோஷங்க. உங்க குடும்பத்துல என் பொண்ணை கொடுக்கறதுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எங்க மீனாட்சி தான் இந்த குடும்பத்தோட மூத்த பொண்ணு. ஆமா, எங்க அம்மா வயித்துல பிறக்காத மக. ஆமாடி, உண்மைதானே? இந்த குடும்பம் இன்னைக்கு இவ்வளவு சிறப்பா இருக்குன்னு அது யாரால? எல்லாம் மீனாட்சியால தான். என்னம்மா இதெல்லாம்? நீ சும்மா இரு மீனாட்சி, உண்மையதானே நான் சொல்றேன். எங்க சண்முகத்துக்கு வரப்போற பொண்ணும் என் பொண்ணு மாதிரிதான். அது மட்டும் இல்ல, வீட்டுக்கு வரப்போற எல்லா மருமகளும் என் பொண்ணுங்க மாதிரிதான். நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லம்மா. உங்க கைராசி குடும்பத்தை பத்தி இந்த காஞ்சிபுரமே பேசுதே. நல்ல விஷயத்தை தள்ளி போடக்கூடாதுதான் உடனே கிளம்பி வந்தேன். ரொம்ப ரொம்ப சீக்கிரம் சார் இது. என் பொண்ணு பேர் பானுமதி. பிகாம் படிச்சிருக்கா. கரஸ்ல இப்ப MBA பண்ணிட்டு இருக்கா. இதான் அவன் போட்டோ. பாருங்க பாருங்க. எங்க கொடுங்க. ஏய் அம்மா, மீனாட்சி கிட்ட கொடு. ரொம்ப நல்லா இருக்காங்கம்மா. நம்ம சண்முகம் தம்பிக்கு பொருத்தமா இருப்பாங்க. நல்லா இருக்காங்கங்க. பாருங்க. பியூட்டிஃபுல். அம்மா பாருமா. ரொம்ப அழகா இருக்காங்க. அண்ணி நான் பாக்குறேன். அம்மா பாரு.
எங்க காட்டு. அண்ணி ஏம்மா நீ சத்தமாவே கேட்கலாம். பொண்ணோட போட்டோ பார்க்க தானே உனக்கு இல்லாத உரிமையா? நீ தாராளமா வாங்கி பாரு. ஓகே தான். இது வித் மேக்கப்பா வித்அவுட் மேக்கப்பா? என்னம்மா நீ நேர்ல பார்த்தாலும் அப்படிதான் இருப்பா. எல்லாரும் உன்ன மாதிரி எப்பயும் மேக்கப்போடயா இருப்பாங்க. நான் என்ன மேக்கப்பா போட்டிருக்கேன்? லைட்டா பவுடர் போட்டு லிப்ஸ்டிக் போட்டிருக்கேன். உங்க எல்லாரையும் இப்படி ஒண்ணா பார்க்கறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களும் இங்க வந்து பேசினதுல ரொம்ப சந்தோஷம் சார். மா எப்போ வீட்ல பாத்ரூம் அட்டாச் வந்துச்சோ அப்பவே உறவுகள் எல்லாம் டிட்டாச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த காலத்துல இப்படி ஒரு கூட்டு குடும்பம் பார்க்கிறது ரொம்ப அபூர்வமா. அந்த கூடு கலையாம இருக்கணுங்கிறதா என்னோட வேண்டுதலும் கவலையும். கண்டிப்பாமா, கவலைப்படாதீங்க. உங்களுக்கு எந்த குறையும் வராது. உங்க மனசுக்கு எல்லாம் நல்லபடியா நடக்கும். அதுக்காக தான்மா உங்க குடும்பத்தோட சம்பந்தம் வச்சுக்க ஆசைப்படுறோம். சார் வாங்க சார். வணக்கம் தம்பி. என்ன சார் திடீர்னு வந்திருக்கீங்க? உட்காருங்க சார். தருங்க. இல்ல காலையில எல்லாம் பார்த்தோம், அதுக்குள்ள என்ன நான் வீடு தேடி வந்துட்டேன்னு ஆச்சரியமா பாக்குறீங்களா? அப்படி இல்ல சார், காலையில பார்த்தோம் லோன் தரதா சொன்னீங்க. ஒருவேளை லோன் வாங்குற விஷயமா? டேய், லோன் வாங்குறதுக்கு நாம தான் பேங்க்குக்கு போகணும். ஓ, இவரு வேற ஒரு முக்கியமான விஷயத்தை கொடுக்கறதுக்காக வந்திருக்காரு. மீனாட்சி, வேற என்ன? அதுவா தம்பி, உங்களுக்கு அவர் பொண்ண சம்பந்தம் பண்ண வந்திருக்காரு. அவர் பொண்ணு எனக்கா? அண்ணே போதும், ரியாக்ஷன் ரொம்ப ஓவரா இருக்கு. ஏய், உள்ள ஒரே குளுகுளுன்னு இருக்குமே. ஏய் சோ, அப்படியே வெளியில சீரியஸ் ரியாக்ஷனவே கொடுக்கறா. இல்ல திடீர்னு வந்துட்டாரா, அதான் அதுக்காக சுமார். சரி சரி, போதும் முதல் போட்டோவை பாரு. Tinta